டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். நல்லெண்ணெய் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாக ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழில்துறைக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் மைக்கேல் ஏ போஸ்ட்னர் தெரிவித்தார். செய்தியாளர்களை அவர் சந்தித்த போது வடக்கில் இராணுவத்தினரின் பிரசன்னத்தை குறைப்பதற்கான முயற்சிகளிலும் தமிழ் சமூகத்தின் அங்கத்தவர்களோடு அரசாங்கம் மேலும் திறந்த மனப்பான்மையுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதிலும் தாம் அக்கறை கொண்டிருப்பதாக சொன்னார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் அமெரிக்க ஆதரவிலான இலங்கை குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னரும் மனித உரிமை விவகாரங்களில் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் தொடர்புகளை ஏற்படுத்தி வருவதாக போஸ்ட்னர் மேலும் தெரிவித்தார். மியான்மருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அந்த நாட்டுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடு என்பவற்றை மேம்படுத்துவதற்கான பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். இரு நாடுகளும் எதிர்நோக்கும் பயங்கரவாத பிரச்சினை குறித்தும் மன்மோகன் சிங் தமது மியான்மர் பயணத்தின் போது கவனம் செலுத்தியிருப்பதாக அந்த நாட்டின் தலைநகரமான நெஃபிரோவில் நகரில் வெளிநாட்டு அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்தார். சிரியாவின் ஹோலா நகரில் இடம்பெற்ற மனித படுகொலைகளுக்கு சிரிய அரசாங்கமும் ஆயுதம் ஏந்திய எதிரணியினரும் குற்றம் சுமத்தப்பட வேண்டியவர்கள் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. ஹோலா நகரில் ஆக குறைந்தது 108 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இறந்தவர்களில் குழந்தைகளும் அடங்குகின்றன. சிரியாவில் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் முன்னாள் செயலாளர் நாயகம் கோஃபி அனான் முன்வைத்த சமாதான திட்டம் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்தை பிரிட்டிஷ் வெளிநாட்டு செயலாளர் வில்லியம் ஹேகை போலவே தானும் ஏற்றுக்கொள்வதாக சர்ஜி லாவ்ரோவ் சொன்னார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.